தலைப்பு: நடப்பட்ட இடத்தில் மலருங்கள் எனும் பாடத்தின் தொடர்ச்சி, பாகம் 2, பக்கம் 20 முதல் பவுல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி பார்க்கலாம். அவருக்கு ஏதேனும் பாடுகள் இருந்தனவா? ஆம், இருந்தன. உதாரணத்திற்கு ஒரு காரியத்தை எடுத்துக் கொள்ளலாம். நீங்கள் குற்றவாளிகளை, பாவிகளை முழு மனதோடு துன்புறுத்தி கொண்டிருக்க, பிற்பாடு உங்கள் பக்கம்தான் தவறு உள்ளது என்று உணர்த்தப்படுகிறீர்கள். அப்போது உங்கள் மனநிலை என்னவாக இருக்கும்? சற்று யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட நிலைதான் அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கையிலும் ஏற்பட்டது. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படிக்கு தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்கள். முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாக அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகந்தரம் தண்டித்து தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்கவெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள். எவ்வாறு இதனை கடந்து வாழ்வது? அச்சச்சோ, மன்னியுங்கள், என் தவறுதான் என்று வார்த்தைகளில் சொன்னாலும் கூட யதார்த்தத்தில் அது மனதிற்கு மிகவும் வலி உண்டு பண்ணுவதாக இருக்கும் அல்லவா? தான் செய்த தவறு குறித்த இப்பேற்பட்ட உய்த்துணர்வினை அடைந்த பிற்பாடு அதனை பின்தொடர்ந்து வரக்கூடிய அவமானத்தையும் குற்ற உணர்வையும் சற்று கற்பனை செய்து பாருங்கள். இது போதாதென்று நீங்கள் துன்புறுத்திய, உங்களை வெறுக்கின்ற, உங்களை நம்பாத அதே ஜனங்களிடம் சென்று உங்கள் வாழ்நாளெல்லாம் அவர்களுக்கு உறுதுணையாக வாழ்ந்து உபதேசமும் போதனையும் செய்து அன்பு காட்டி அறிவுரை கூற வேண்டும் என்கிற நிலையும் ஏற்படுகிறது. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் ஏற்பட்டது. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் ரோம அரசாங்கம் யூதர்கள் என கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களிடமிருந்து வந்த துன்புறுத்தல்களையும் அவர் சகிக்க வேண்டியிருந்தது. இந்த பாடுகள், கஷ்டங்கள் மத்தியில் பவுல் சோர்ந்து போய், பிரச்சனை இல்லாத இடம் எங்கேனும் இருந்தால் அங்கே ஓடிப்போய் தங்கிவிடலாம் என்று நினைத்தாரா? இல்லை, பவுல் அவ்வாறு செயல்படவில்லை. அவர் உண்மையில் கிறிஸ்துவை துன்புறுத்தினார். ஸ்தேவான் இரத்தம் சிந்தப்படுகிற போது அங்கே அருகே நின்று அவரை கொலை செய்ய சம்மதித்து அவரை கல்லெறிகிறவருடைய வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்தார். சிறையில் அடைக்கப்பட்டார். கப்பற் சேதத்தில் சிக்க நேர்ந்தது. இவற்றையெல்லாம் எண்ணி எண்ணி அவர் மனசோர்வடைந்து முடங்கி போய்விடவில்லை. பாடுகள், அநியாயமான சிறைவாசம் என்பது போன்ற எந்த சாதகமற்ற சூழ்நிலையிலும் அவர் மனம் தளர்ந்து தனது கடமைகளிலிருந்து பின்வாங்கவில்லை. மனங்கசந்து அழுது புலம்பி தேவனை சபிக்கவும் இல்லை. நாம் அறிந்த வரைக்கும் அவர் தனது ஓட்டத்தின் இலக்கை நோக்கி நிற்காமல் ஓடிக்கொண்டிருந்தார் என்றே பார்க்கிறோம். அவர் ஒருபோதும் நற்செய்தியை பிரசங்கிப்பதை நிறுத்தவில்லை. அவர் தனது கடைசி மூச்சு வரைக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்வதிலும் தன்னுடைய நன்னடத்தை மூலமாக தேவனை மகிமைப்படுத்துவதிலும் கடினமாக பிரயாசப்பட்டார், போராடினார். இது குறித்து நாம் அவருடைய வார்த்தைகளில் வாசிக்கலாம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படியெனில், சாவுக்கேதுவான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வசனங்கள். எப்பேற்பட்ட வேத பகுதி!
நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. நாம் தவறு செய்துவிட்டோம் அல்லது தவறு செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்த பிறகு நமது மதிப்புமிக்க நேரத்தையும் ஆற்றலையும் குற்ற உணர்வில் உணர்ந்து கொண்டிருக்க செலவழிக்கின்றோமா, அல்லது பவுல் செய்கிறது போல தேவனிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுவிட்டு சரியான பாதையில் முன்னோக்கி நகர்கிறோமா? சொல்வது எளிது, செய்வது கடினம் என்பது உண்மைதான். என்றாலும் முயற்சி திருவனையாக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் அன்பர்களே. இது குறித்து ஆறுதலான வார்த்தை 1 யோவான் 1:9 காணப்படுகின்றது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். எனவே நாம் பாடுகளையோ உலகத்தினால் முன்வைக்கப்படும் தடைகளையோ எதிர்கொள்ளும் போது நாம் மனம் தளர்ந்து பின்வாங்கிவிடக்கூடாது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், அந்த தடை கர்த்தரிடமிருந்து வந்ததா, அல்லது உலகத் தலையீட்டிலிருந்து வந்ததா, அல்லது உலகப் பிரகாரமான கவனச்சிதறலால் உண்டானதா என்பதை கூர்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆனால் இதனை நம்மால் அவ்வளவு சுலபமாக வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அதற்கு நமக்கு இருக்கும் ஒரே வழி ஜெபம் செய்வதாகும். நாம் நம்முடைய சூழ்நிலையை குறித்து தேவனிடம் முதலில் ஜெபிக்க வேண்டும். பிற்பாடு பரிசுத்த ஆவியின் மேம்பட்ட கண்ணோட்டத்தையும் வழிகாட்டுதலையும் பெற்றுக்கொள்ளுவோம் என்கிற நம்பிக்கையோடு சத்தியத்திற்குள் காணப்படும் சகோதர சகோதரிகளுடன் கலந்தாலோசிக்க வேண்டும். ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும். அதன் பிறகு நாம் நம்மிடம் இருப்பதை வைத்து சிறப்பாகவும் சரியாகவும் செயல்பட வேண்டும். வர்த்தக உலகில் இதற்கு சம்பந்தமான ஒரு சொலவடை உள்ளது. ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ் பட் வீக்லி ஹெல்டு. இதன் அர்த்தம், ஒரு விஷயத்தில் ஒரு பிரச்சனையில் முடிவெடுக்கும் போது அதில் உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை வைத்து ஓர் உறுதியான முடிவுக்கு வாருங்கள். ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ். ஆனால் எந்த கருத்துமே முற்றிலும் சரியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. குறைபாடுகள் இருக்க வாய்ப்புள்ளது என்கிற காரணத்தினால் தவறு குறைபாடுடையது என்று தெரிய வரும். நம்முடைய கருத்துக்களையும் கண்ணோட்டத்தையும் சீர்படுத்தி கொள்ளும் பக்குவமும் இருக்க வேண்டும். பட் வீக்லி ஹெல்டு. இந்த வகை அணுகுமுறை வளர்ச்சியை நோக்கி நம்மை வழிநடத்தும். இயல்பாகவே எல்லா நேரங்களிலும் தேவையான அனைத்து தகவலும் கிடைக்கப்பெற்று ஒரு கச்சிதமான மிகச் சரியான முடிவினை, பெர்ஃபெக்ட் டிசிஷனை நம்மால் எடுக்க முடியும் என்று சொல்ல முடியாது. அதுதான் நிதர்சனமும் கூட. நம்மால் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கச்சிதமான முடிவுகளை எடுக்க முடியும் என்று நமது பரமபிதாவும் கூட நம்மிடம் எதிர்பார்ப்பதில்லை. மாறாக நமக்கு அருளப்பட்டதை வைத்து நாம் எவ்வளவு சிறப்பாக சரியாக செயல்படுகிறோம் என்றே எதிர்பார்க்கின்றார். பரிசுத்த ஆவியின் அறிவொளி கிடைக்கப்பெற்ற மனசாட்சியின் வழிகாட்டுதல் மேல் நம்பிக்கை வைத்து நாம் தொடர்ந்து முன்னேறலாம். ஆனால் நாம் ஏற்கனவே பார்த்த சொலவடைப்படி நாம் திறந்த மனதுள்ளோர்களாய் காணப்பட வேண்டும். நமது சொந்த கருத்துக்கள் குறைபாடுடையதாக காணப்பட வாய்ப்புள்ளது. ஆகையால் நமது நிதானிப்பையும் புரிதலையும் மேம்படுத்த தீவிரமாக முயற்சிக்க வேண்டும். உதாரணத்திற்கு, முதலில் தவறான வைராக்கியத்தினால் பவுலும் கூட மிகவும் உறுதியான சொந்த கருத்துக்களை கொண்டிருந்தார். ஆனால் தன்னிடம் தவறு உள்ளது என்பது சுட்டிக்காட்டப்பட்டவுடனேயே அவர் தனது பாதையை மாற்றியமைத்துக் கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளான புதிய மற்றும் மேம்பட்ட புரிதலுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். எனவே தவறுவது மனித இயல்புதான் என்றாலும் நாம் செய்த தவறுக்கு எவ்வாறு எதிர்வினையாற்றுகிறோம், அவற்றிலிருந்து எவ்வாறு நம்மை சீர்படுத்திக் கொள்ளுகிறோம், அவற்றிலிருந்து எவ்வாறு வளர்கிறோம் என்பதே நமது வளர்ச்சிக்கான முக்கிய படிக்கற்களாய் காணப்படுகின்றன. பிலிப்பியர் 3:13-14. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆம், நாம் எப்போதும் தேவனுடைய சித்தம் செய்யும் கிறிஸ்துவின் சாயல் எனும் இலக்கை நோக்கியே தொடர வேண்டும். சகோதர சகோதரிகளே, அடுத்து யோசுவா எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நாம் பார்க்க போகிற கடைசி முன்மாதிரி யோசுவா ஆவார். அவருக்கிருந்த பாடுகளை நாம் என்றேனும் யோசித்து பார்த்திருக்கிறோமா? பெரும்பாலும் இல்லை என்பதே பதிலாக வரும். ஏறக்குறைய 35 வயதுடைய யோசுவாவும் இன்னும் பலரும் கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக அனுப்பப்பட்டனர். ஆனால்
12 வேவுக்காரரில் யோசுவாவும் காலேப்பும் மட்டுமே அந்த தேசத்தை கைப்பற்ற முடியும், கர்த்தர் துணை செய்வார் என்று நம்பினார்கள். மற்ற 10 வேவுக்காரரும் அந்த தேசத்தில் வசிப்பவர்கள் ராட்சதர்கள் என்றும் அவர்களோடு ஒப்பிடுகையில் தாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் என்றும் கூறியதால் மக்கள் பயந்து அந்த தேசத்திற்குள் நுழைய விரும்பவில்லை. விசுவாசமில்லாத இந்த செயல் நிமித்தம் கிடைத்த தண்டனையாக முழு தேசத்தாரும் 40 ஆண்டுகளளவும் சீனாய் வனாந்தரத்தில் அலைந்து திரிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. யோசுவாவிற்கு இது எப்பேற்பட்ட அனுபவமாக இருந்திருக்க வேண்டும். அவருடைய இடத்தில் உங்களை வைத்து பாருங்கள். நீங்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கே நேரில் சென்று பார்த்து அங்குள்ள ஐஸ்வர்யத்தையும் வளத்தையும் கண்ணார கண்டு வந்துள்ளீர்கள். அது ஜனங்களுக்கான நிரந்தரமான வீடாக மாறுவதற்கான சாத்தியம் இருக்கிறது என்பதையும் நீங்களும் உங்கள் சகா ஒருவரும் உறுதியாக விசுவாசிக்கிறீர்கள். ஆனால் மற்றவர்களுடைய விசுவாச குறைச்சலால் அவர்களோட கூட நீங்களும் 40 வருடமளவும் அந்த தேசத்திற்குள் பிரவேசிக்க கூடாதபடிக்கு தடை பண்ணப்படுகிறீர்கள். அதற்கு பதிலாக நீங்கள் வனாந்தரத்தில் சுற்றி திரிந்து அனுதினமும் மன்னாவையும் காடை உணவையும் உண்டு வாழ வேண்டும் எனும் நிலை உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? குறைந்தபட்சம் கசப்புணர்வு, கோபம், எரிச்சல் வெளிப்படும் அல்லவா? யோசுவா இந்த சூழ்நிலைகளில் எவ்வாறு எதிர்வினையாற்றினார் என்பது குறித்து நமக்கு சொல்லப்படவில்லை. இருப்பினும் அவரும் யோசேப்பை போல தேவனோடு நெருங்கிய உறவு கொண்டிருந்தார் என்பதை வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக அவருடைய குணமும் நடத்தையும் முன்மாதிரியாகவே இருந்திருக்கும் என்று நாம் நம்பலாம். தேசத்தை வேவு பார்த்து வந்து சாட்சி சொன்னதில் காலேப்பும் யோசுவாவும் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட்டனர். இந்த உண்மைத்தன்மையும் நற்குணமும் பின்னாட்களில் வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் ஜனங்களுக்கு தலைவனாக இருந்து அவர்களை வழிநடத்த அவருக்கு பேருதவியாக இருந்தது. ஏறக்குறைய அவரது வாழ்க்கையில் இந்த 70 ஆண்டுகள் பின்னாட்களில் ஒரு தலைவனாக உருவாக்குவதற்கு அவரை தகுதிப்படுத்தி இருக்க வேண்டும். தேவனுடைய கால அட்டவணை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். யோசுவாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளலாம்? 40 ஆண்டுகளளவும் அவர் பொறுமையோடு இருந்தார் என்பதே ஒரு வியந்து பார்க்கும் விஷயமாக இருந்தது. தேவனுடைய திட்டத்தின்படி நாம் சற்று காத்திருக்க வேண்டும் எனும் சூழ்நிலைகளின் போது நாம் பொறுமை காக்கிறோமா? நாம் முன்னோக்கி நகர வேண்டிய பாதை நமக்கு முன்பாக மிக தெளிவாக தெரிகின்ற போதும் அதில் ஏதோ சில இடையூறு அனுமதிக்கப்படும் போது நாம் எரிச்சலும் சீற்றமும் அடைகிறோமா? அல்லது உடனடியாக சாந்தத்தோடு இது ஏற்ற சமயம் இல்லை போலும் என்கிற முடிவுக்கு வருகிறோமா? நாம் காத்திருக்க வேண்டிய அந்த தாமதத்திற்கான காரணம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒருவேளை நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் காக்க வைக்கப்படலாம். இல்லையேல் வாழ்க்கையின் சிக்கல்களாலும் எதிர்பாராத சம்பவங்களாலும் கூட நாம் காக்க வைக்கப்படலாம். இப்படியாக காரணங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, நாம் எப்போதும் மனரம்யமாகவும் பொறுமையாகவும் எதிர்வினையாற்றுவதே சிறந்ததொரு வழியாக இருக்கும். நாம் என்றைக்காவது நமது குடும்பத்தினரோ அல்லது நமது நண்பர்களோ எடுக்கும் மோசமான முடிவுகளால் அல்லது தவறான நிதானிப்புகளினால் பாதிக்கப்பட்டு பலிகடா ஆக்கப்பட்டுள்ளோமா? யோசுவாவிற்கு அதுதான் நடந்தது. மற்றவர்கள் செய்த தவறுக்காக தானும் வனாந்தரத்திற்கு திரும்பிச் செல்ல வேண்டியிருந்த சூழலில் யோசுவா மிகுந்த பொறுமையுடையவராய் காணப்பட்டிருக்க வேண்டும். அவர் முறுமுறுக்கவில்லை. எந்த கேள்வியும் கேட்காமல் தேவனுடைய சித்தத்தை முழுமனதாக ஏற்றுக்கொண்டார். நாம் தியானித்து ஆராய்ந்து பார்த்த மற்ற நபர்களைப் போலவே யோசுவா பொறுமையுடன் கூடிய சகிப்புத்தன்மைக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கின்றார். மற்றவர் செய்யும் ஏதோ ஒரு செயலின் நிமித்தமாக நாம் ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்படுகிறோமா? அது மோசமான சூழ்நிலையாக இருக்கும் பட்சத்தில் நாம் எவ்வாறு எதிர்வினையாற்றுகிறோம்? ஓர் அனுபவம் வருகிறதென்றால் அதற்கு எப்படி எதிர்வினையாற்றுகிறோம் என்பது உண்மையில் நம் கையில்தான் உள்ளது. அது ஒரு சுய தெரிவாகும். ஓர் அனுபவம் விரும்பத்தகாததாக இருக்கும்போது ஒருபுறம் நாம் இயல்பாகவே எரிச்சலையும் கோபத்தையும் வெளிப்படுத்த வாய்ப்புள்ளது. அல்லது அந்த அனுபவத்தை தேவன் மீதுள்ள நமது நம்பிக்கையையும் தைரியத்தையும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் எடுத்துக்கொள்ளலாம். சில சமயங்களில் ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் என்பதற்காக நாம் அதிகமாக கவலைப்படுவோம்.
இருப்பினும் உடனடியாக முடிவுகள் அடையப்பட வேண்டும் என்று ஒற்றை காலில் நிற்காமல் கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருப்பது விசுவாசத்தின் ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. பெரும்பாலும் ஒரு காரியம் தாமதமாகும் போது காத்திருப்பதிலும் மகிழ்ச்சியான இருதயத்தை கொண்டிருக்க முயற்சிப்பதிலும் மிகுந்த ஞானம் வெளிப்படுகிறது. தேவனுடைய கால அட்டவணைக்கு நம்மை அர்ப்பணிப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையே நமக்கு வழங்கும். அப்போஸ்தலனாகிய யாக்கோப்புடைய ஆலோசனைகள் இதற்கு பொருத்தமாக இருப்பது போல் உள்ளது. யாக்கோப்பு 4 முதல் 15 வசனங்கள். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே, கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையைப் போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் என்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆம், பெரும்பாலும் நிறைவேறாத எதிர்பார்ப்புகள் நிமித்தமாகவே எரிச்சலும் கோபமும் ஏற்படுகின்றன. எதிர்பார்ப்புகளே இருக்கக்கூடாது என்று நான் பேச்சாளர் சொல்ல வரவில்லை. மாறாக எதிர்பார்ப்புகளை கட்டுக்குள் வைக்க பழகி கொண்டோமே ஆனால் நாம் மாம்ச பிரகாரமாக எதிர்வினையாற்றுவதை படிப்பினையாக குறைத்து கொண்டு ஆவிக்குரிய நிதானத்தோடு எதிர்வினையாற்ற ஆரம்பித்து விடுவோம். காரியங்கள் நமது விருப்பப்படி நடைபெறாத போது நமது விரலை மற்றவர்கள் பக்கம் நீட்டி அவர்கள் மேல் பழி சுமத்தவும் குறை கூறவுமே மனது துடிக்கும். ஆனால் நாம் அவ்வாறு செய்யக்கூடாது. பழி சுமத்துவதினாலோ குறை கூறுவதினாலோ முறுமுறுப்பதினாலோ யாருக்கும் எந்த பயனும் இல்லை அன்பர்களே. அதற்கு பதிலாக நாம் நடப்பட்ட இடத்தில் நம்மால் முடிந்த சரியான காரியங்களை சிறப்பாக செய்யவே நாம் முயற்சிக்க வேண்டும். தேவன் நம்மை எங்கு நாட்டியுள்ளாரோ அங்கேதானே நாம் வளரவும் மலரவும் வேண்டுமே ஒழிய மாறாக இக்கரைக்கு அக்கறை பச்சையாக இருக்கிறதென்று அக்கறைக்கு நம்மை நகர்த்தி கொண்டு போகுமாறு தேவனிடம் நாம் பிடிவாதம் பிடிக்க முயலக்கூடாது. சில சமயங்களில் தேவன் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கின்றார் என்பது நமக்கு தெரிந்திருந்தாலும் அது சுலபமான பாதையாக நமக்கு தென்படாது. அப்போது என்ன செய்ய வேண்டும்? கடினமான பாதையானாலும் பரவாயில்லை, முதலில் உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று தேவனிடம் ஜெபம் செய்துவிட்டு ஓர் அடியை முன்னோக்கி எடுத்து வையுங்கள். பிறகு தேவன் பேரில் முழு விசுவாசம் வைத்து அடிமேல் அடி வைத்து வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னோக்கி நகருவதே சரியாக இருக்கும். என்னவாகுமோ என்று அதிகம் யோசித்துக் கொண்டே இருந்தால் அதிகபட்சம் தாமதம் ஏற்படும். குறைந்தபட்சம் ஒரே இடத்தில் தேங்கி நிற்கவே நேரிடும். முடிவுரையான பாடங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது அபூரணமான மனித சுபாவமானது பல சவால்களை எதிர்கொள்ளும். சில சமயங்களில் நமது திராணிக்கு மிஞ்சிய பல பிரச்சனைகளை ஒன்றாக சமாளிக்க வேண்டியிருப்பது போல் நிலைமை காணப்படும். அதற்கு இப்பாடங்கள் நமக்கு உதவியாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். சரியான காரியங்களை சரியாக செய்த விசுவாச வீரர்கள் சிலருடைய முன்மாதிரியான வியத்தகு அனுபவங்களை இந்நேரம் வரை தியானித்தோம். இதன் மூலமாக நமது மாம்சத்தை அடக்கி ஆவிக்குரிய வகையில் நம்பிக்கையோடு முன்னோக்கி நகர முயற்சி செய்யும்படி புத்துணர்ச்சியும் புதுப்பெலனும் கிடைக்க பெற்றிருப்போம் என்று நம்புகிறோம். ரூத், எஸ்தர், யோனா, யோசேப்பு, பவுல் மற்றும் யோசுவா என்பவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்த வரையில் நமது விசுவாசத்தையும் அர்ப்பணிப்பையும் நமது பரமபிதாவின் பேரில் வைப்பதே மிக முக்கியமான காரியம் என்று நினைப்பூட்டப்படுகிறோம். நம்மால் இயன்ற வழிகளிலெல்லாம் பிறருக்கு உதவி செய்வதை தடை பண்ணும்படிக்கு நாம் இருமாப்பு தலைக்கணம் மிக்கவர்களாக இருக்கக்கூடாது. சில சமயங்களில் நமது சுயத்தை நஷ்டப்படுத்தியே சரியானதை செய்ய வேண்டியிருக்கும். அதாவது நமது சுயத்தை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அதற்கென்று நமது வாழ்க்கையே முடிந்து போய்விட்டது என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். மத்தேயு 10:39 என்றே வசனம் சொல்லுகிறது. வாழ்க்கை கவலையற்றதாகவும் வலுக்கற்றதாகவும் இருக்கும் என்று தேவன் வாக்களிப்பதில்லை. சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்த எஸ்தரை போல நமது வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே கஷ்டங்கள் காணப்பட்டாலும் வாழ்நாள் முழுவதும் நமக்கு இரக்கம் கிடைக்கும், நமக்கு திரும்ப திரும்ப வாய்ப்பு கிடைக்கும் என்று அர்த்தமாகிறாது.
மாறாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் முடிந்த அளவிற்கு சிறப்பாக தேவனுடைய சித்தம் செய்து கொண்டே பொறுமையோடு நமது வழியில் முன்னோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும். சில சமயங்களில் நமக்கு வரும் மாபெரும் சோதனையானது உண்மையில் நம்மை மாபெரும் ஆசீர்வாதத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு போகும் சோதனையாக இருக்கும். எப்பேற்பட்ட சோதனைகளையும் துன்பங்களையும் நாம் சகிக்க நேர்ந்தாலும் அவற்றை இரக்கத்தோடும் கிருபையோடும் கண்ணீரோடும் சகிப்பது என்பது நாம் வித்தியாசமானவர்கள் என்பதையும், தேவனுக்கு ஊழியம் செய்வதில் ஒருமனதாக கவனம் செலுத்துகின்றோம் என்பதையும் மற்றவர்களுக்கு காண்பிக்கும். நாம் எதற்காக இப்படி செய்கிறோம் என்பதை மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட இந்த நம்முடைய வித்தியாசமான நடத்தை மதித்துணரப்படும். மற்றவர்கள் முன்பாக நாம் கர்த்தருடைய ஜனங்களாக காணப்படுகிறோம். ஆகையால் நாம் குறை கூறவோ முறுமுறுக்கவோ கூடாது. அதற்கு பதிலாக யோசேப்பை நினைத்து கொள்ளுங்கள். அவருடைய வாழ்க்கையில் வித்தியாசமான சோதனைகள் வந்தாலும் தொடர்ந்து அவர் தேவனுடைய சித்தம் அருமையாக நிறைவேறக்கூடிய ஸ்தானங்களிலேயும் இடங்களிலேயும் நடப்பட்டார் என்பதை நினைவில் வையுங்கள். முடிவில் எகிப்திற்கு அதிபதியாக வைக்கப்படும் ஒரு நபர் அதற்கு முற்றிலும் சம்பந்தம் இல்லாத ஸ்தானங்களிலும் இடங்களிலும் நடப்பட்டார் என்பது போல் தோன்றும். ஆனால் கடந்து வந்த அனுபவங்கள் எதுவுமே தற்செயலானதல்ல. இறுதி இலக்கை அடைவதற்கேதுவாகவே அவர் வழிநடத்தப்பட்டார் என்பதையும் நினைவில் வையுங்கள். நமக்கும் கூட இது பொருந்தும். எப்போதும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஜபசிந்தையோடு உங்களால் முடிந்த சிறந்த முடிவுகளையும் தீர்மானங்களையும் எடுக்க பிரயாசப்படுங்கள். உங்கள் தவறுகளை எண்ணி எண்ணி மிகைப்படியாக குறைப்பட்டு கொண்டும் மனம் வருந்தி கொண்டும் இருக்க வேண்டாம். மாறாக உங்கள் தவறுகளை உணர்ந்து கொள்ளவும் அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளவும் உங்கள் உண்மையான முயற்சிகளை தேவன் ஆசீர்வதிப்பார் என்பதை உணர்ந்துள்ளவர்களாய் தொடர்ந்து முன்னேறவும் உறுதி பூண்டு கொள்ளுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் நமது கர்த்தர் பேரிலேயே நம்பிக்கை வைக்க வேண்டும். நாம் தேவனிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் அவருடைய வழிகாட்டுதலே. அவரும் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்மால் முடிந்த சிறப்பான முயற்சிகளையே. இதற்கு மேல் நாமும் அவரிடம் எதையும் எதிர்பார்ப்பதில்லை, அவரும் நம்மிடம் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. எனக்குள் நான் வளர்த்த விரும்புகிற குணலட்சணங்களை, பண்புகளை இந்த முன்மாதிரிகள் அருமையாக வெளிப்படுத்தி வாழ்ந்து காண்பித்துள்ளனர். இவர்கள் எனக்கு ஊக்கம் அளித்தது போல உங்களுக்கும் ஊக்கம் அளிப்பார்கள் என்று விசுவாசிக்கிறேன். இறுதியாக அப்போஸ்தலனாகிய பவுல் அறிவுறுத்துகிற வார்த்தைகளை வாசித்து இப்பாடத்தை நிறைவு செய்யலாம். பிலிப்பியர் 3:17 சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். திருவிவிலியம். சகோதர சகோதரிகளே, நீங்களும் அனைவரும் என்னைப் போல வாழுங்கள். நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மலர்ந்திருங்கள். மலர் மற்ற மலருக்காய் பூப்பதில்லையே. கடுங்காற்றும் பேய்மழையும் ஓய்ந்துமே பின் இதழ் விரித்தே கதிரவன் பார்த்தே விரிகின்றதே. தேவ மகிமை பறைசாற்றி பூக்கின்றதே. மகிமைப்படுத்தினேன் எனும் நிறைவில் புவிதனில் விழுந்திடுதே. நேசர் நேசிக்கும் லீலி புஷ்பமே, ராஜனுக்காகவே மலரும் சீயோனே. சுடுநெருப்பும் கடும் புயலும் ஓய்ந்துமே அகம் மலர்ந்தே நேயனுக்காய் விரிவாயே. தேவ மகிமை பூரணமாய் கமழ்வாயே. ஏற்ற வேளையில் நேசரின் உச்சகரம் உன்னையும் பறித்திடுமே. இப்பாடத்திற்கு சம்பந்தப்பட்ட சில வசனங்களுக்கான சகோதரர் ரசல் அவர்களுடைய விளக்கங்கள். EBC எக்ஸ்பேண்டட் பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ். மத்தேயு 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். கவலைப்படாதிருங்கள். நாளைக்காக மனக்கலக்கமும் பாரமுமான எந்த கவலையும் படாதிருங்கள். கவனக்குறைவாகவோ அசட்டையாகவோ கவலையாகவோ உருக்கமாகவோ இராதிருங்கள். அதினதின் பாடு, அதினதின் சிரமம், கஷ்டம். நாம் எதிர்பார்த்தது போல் நமது நம்பிக்கைகள், எதிர்பார்ப்புகள் விரைவில் நிறைவேறவில்லை எனும் போது நாம் கவலைப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நமக்கு சத்தியம் அருளப்பட்டுள்ளதே. மேலும் செய்ய வேண்டியதற்கு வேலை இருக்கின்றது. போதும். கர்த்தருடைய வழிகாட்டுதலும் போதுமானதாய் இருக்கின்றது.
மேலும் நாம் அதற்காக காத்திருந்து கவனித்திருக்க வேண்டி இருக்கிறது. பிரசங்கி 9:10. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். உன் பலத்தோடே. நாம் அனைவரும் கல்லறையை நோக்கி விரைந்து சென்று கொண்டிருப்பதால் நமக்கிருக்கும் தாளந்துகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் ஏற்ப கூடுமான நன்மைகளை செய்வதில் நாம் தீவிரமாக ஈடுபட வேண்டும். இயற்கையான ஞானம், அறிவு, புரிதல், ஆலோசனை மற்றும் வலிமை என்பவை இல்லாமல் போகும்போது அது சரீரப்பிரகாரமான மரணத்தை கொண்டு வருகிறது என்பதை சாலமோன் இந்த வசனத்தில் எடுத்து காட்டுகிறார். ஆவிக்குரிய ரீதியாகவும் இதுவே உண்மை. யாத்திராகமம் 30:23-24 ஆகிய வசனங்களுக்கான விளக்கங்களை பார்க்கவும். எனவே விரைவாக செயல்படுங்கள், காலம் குறைவாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:8. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. திருவிவிலியம். நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போகிறதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, ஒடுங்கி போகிறதில்லை. தொல்லைகள், இன்னல்கள் அனைத்தும் நன்மைக்கு ஏதுவாகவே செயல்படும் என்று கர்த்தருடைய விலையேற பெற்ற வாக்குத்தத்தங்களின் மேல் நம்பிக்கையாயிருப்பதினால் ஒடுங்கி போகிறதில்லை. பரிசுத்த பவுலுக்கு எப்போதும் தேவனுடைய கிருபையே போதுமானதாய் இருந்தது. நம்பிக்கை இழப்பதில்லை. திருவிவிலியம். காரியங்கள் மிகவும் இருளாக தோன்றினாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று கர்த்தரே கூறியிருப்பதால் கர்த்தருடைய ஜனங்கள் மனமுறிவடைகிறதில்லை, நம்பிக்கை இழப்பதில்லை. கர்த்தருடைய ஜனத்தின் கவலையோ நிச்சயமற்ற தன்மையோ ஒருபோதும் நம்பிக்கை இழந்ததில்லை என்கிற அளவிற்கு சென்றுவிடக்கூடாது. 2 கொரிந்தியர் 4:9. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. திருவிவிலியம். துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்படுகிறதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அமிழ்ந்து போகிறதில்லை. விளக்கம். துன்பப்படுத்தப்பட்டும் தேவன் மீதும் அவருடைய திட்டத்தின் மீதும் நீங்கள் கொண்டுள்ள அன்பு நிமித்தமாகவும் சுவிசேஷத்தை சொல்ல விரும்புவது நிமித்தமாகவும் பெயர் கிறிஸ்தவர் கூட உங்களை வித்தியாசமானவர் என்று நினைப்பார்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் கனவீனமடைந்து பைத்தியம் என்று எண்ணப்படுவீர்கள். சிலர் துன்புறுத்தலை அனுபவிக்கும் மைய புள்ளியாக இருப்பார்கள். மற்றவர்களோ அப்படி துன்புறுத்தப்படுபவர்களுடன் சேர்ந்து பாடுபடுவதன் மூலமாக அந்த துன்புறுத்தல்களின் பங்கடைகின்றனர். துன்புறுத்தலில் இருந்து தப்பி ஓடுபவர்களை நாம் கண்டனம் செய்யக்கூடாது. ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். துன்புறுத்தல்கள் நமக்கு வரும்போது அவைகள் ஏற்படுவதற்கு நமது போக்கில்தான் ஏதாவது காரணமாக அமைந்து விட்டதா என முதலில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கைவிடப்படுகிறதில்லை. நீதி நிமித்தம் துன்பப்படுத்தப்பட்டாலும் கர்த்தருடைய ஜனங்கள் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும். ஆவியில் ஒரு பாரம், தனிமையின் உணர்வு, மன அழுத்தம் போன்றவற்றை உணர்வது, இவை ஓரளவிற்கு சரீர ஆரோக்கியத்தில் ஏற்படும் பலவீனத்தின் மூலமாக இன்னும் மிகுதியாக நமக்குள் உணரப்பட வாய்ப்புள்ளது. சரீர ரீதியாக பலவீனமாகவோ அல்லது வலியுடனோ இருப்பவர்கள் மன அழுத்தத்தையோ மன கஷ்டத்தையோ மிகுதியாக உணர்வதற்கு வாய்ப்புள்ளது. அழிந்து போவதில்லை. திருவிவிலியம். சுவிசேஷத்தின் ஆறுதல்கள் இல்லாமல் சுவிசேஷத்தின் உபத்திரவங்களை சகிக்க முடியாது. கர்த்தர் துன்பத்தை அனுமதிப்பாராயின் அது நம்முடைய விசுவாசத்தையும் நேர்மையையும் அழிக்க அனுமதியாதபடிக்கு நாம் மன உறுதியை, துணிவை கடைபிடிக்க வேண்டும், பொறுமையுடன் சகிக்க வேண்டும். பிலிப்பியர் 4:11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையிலிருந்தாலும் மனரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். நான் இப்படி சொல்லுகிறதில்லை. விளக்கம். அப்போஸ்தலர் பவுல் பற்றாக்குறையில் இல்லை, ஏனென்றால் பரமபிதா தனக்கு உண்மையிலேயே தேவையானவற்றை வழங்குவார் என்பதில் அவர் திருப்தி அடைந்திருந்தார். அதற்கு அதிகமானதை அவர் விரும்பவும் இல்லை. நான் எந்த நிலைமையிலிருந்தாலும், கடமையானது தன்னை எந்த நிலையில் இருக்கச் செய்தாலும் மனரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். மன நிறைவு, சந்தோஷமாக எதிர்நோக்கி இருப்பது, மனமகிழ்ச்சியாக உற்சாகமாக அடிபணிவது என்கிற ரீதியில் பரிசுத்தவான்களின் முன்மாதிரியும் ஆலோசனையும் இருக்க வேண்டும். அதற்கென்று சோம்பேறித்தனமான மற்றும் இலக்கு இல்லாத மந்தமான விதத்தில் அல்ல. மாறாக நமது தாளந்துகளையும் வாய்ப்புகளையும்
நம்மால் இயன்ற அளவுக்கு சிறந்த முறையில் பயன்படுத்திய பிறகு அத்தகைய முயற்சிகளின் பலன் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நாம் மனத்திருப்தி அடைய வேண்டும். நமது தரப்பிலான காரியங்களை இயன்ற அளவிற்கு சிறப்பாக செய்வதின் விளைவாக ஏற்படும் பலன்களில் மனரம்மியமாக இருக்க வேண்டும். பெரிய பெரிய விஷயங்கள் என்றில்லாமல் வாழ்க்கையின் மிக மிக எளிய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படுவதும் கூட அந்த பலன்களாக இருக்கலாம். அதில் நாம் மன நிறைவோடு இருக்க வேண்டும். ஆனாலும் வாய்ப்புகளையும் தாளந்துகளையும் நியாயமாகவும் அறிவுபூர்வமாகவும் பயன்படுத்தியதன் மூலமாக அப்படிப்பட்ட பலன்கள் கிடைத்திருந்தால் மாத்திரமே நாம் மனரம்மியமாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4:12 தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். தாழ்ந்திருக்கவும், உங்களை ஒழுங்குபடுத்தவும் உங்கள் குணலட்சணத்தை சரியாக சமநிலைப்படுத்துவதற்கும் தேவையான அவமானங்களை பெற்றுக்கொள்ளுவதற்கு தயாராக இருங்கள். நீங்கள் அவமானத்தின் கீழாக கவலைப்பட்டு வருந்தினால் ஜாக்கிரதை. ஆவிக்குரிய வளர்ச்சியில் நீங்கள் ஏற்கனவே அடைந்திருக்க வேண்டிய அளவுக்கு இன்னும் நீங்கள் வளர்ச்சி அடையவில்லை என்பதையே இது அர்த்தப்படுத்துகின்றது. வாழ்ந்திருக்கவும், கர்த்தர் இன்று உங்களுக்கு சிறிதளவு மேன்மையை உயர்வை கொடுத்தால், அவருடைய ஊழியத்தில் வெற்றி பெறுவதற்கு சிறிது ஊக்கமளித்தால், தேவன் இல்லாமல் உங்களுடைய தகுதியின்மையும் பற்றாக்குறையையும் நினைத்து பார்த்து அதனை தாழ்மையோடும் சாந்தத்தோடும் ஏற்றுக்கொள்ளுங்கள். குறைவுபடவும், தேவையில் குறைவில் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும், அப்படி குறைவில் இருந்தாலும் கர்த்தர் கொடுக்க விரும்புவதை தாண்டி எதையும் விரும்பாமல் இருப்பது எப்படி என்பதையும் கற்றுக்கொள்ளுவோமாக. பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. கிறிஸ்துவினாலே அவருடைய வல்லமை நமக்கு போதுமானதாயிருக்கிறது. தேவன் மீதும் அவர் வாக்களித்துள்ள கிருபையின் மீதும் நம்பிக்கை வைப்பது விரும்பத்தக்க மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் தக்க வைக்கிறது. அதே சமயம் பரிசுத்த பவுலினால் பரிந்துரைக்கப்பட்ட தைரியத்தையும் சக்தியையும் தருகிறது. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3:5 எந்த அளவிற்கு அர்ப்பணிக்கின்றோமோ, எந்த அளவிற்கு பிதாவின் சித்தத்திற்கு முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோமோ, அந்த அளவிற்கு கர்த்தருடைய ஊழியத்திற்கு தயாராக இருக்கும் அவரது வாய்க்கருவிகளாக, அவரது கருவிகளாக நாம் அவரால் பயன்படுத்தப்படுவோம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5 எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். 1 கொரிந்தியர் 3:22-23 இந்த வாக்குத்தத்தங்களின் பலத்தில் நாம் தைரியத்தை பெற்று கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்குள் பிரவேசிக்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். யோவான் 17:17 நான் என்ன செய்ய வேண்டும் என்பது தெய்வீக வார்த்தையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வரம்புகளுக்கு அப்பால் நாம் தெய்வீக உதவியை நாடக்கூடாது. வாழ்க்கையின் நீரோட்டத்துடன் எதிர்த்து போராடுவதிலுள்ள நமது பலத்திற்கான ஆதாரம் யார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவின் வல்லமையே பரிசுத்த பவுலின் மேல் தங்கி இருந்தது. 1 கொரிந்தியர் 12:9-10 நாடுகிறதற்காக நமக்குள் இலவசமாக கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவின் பலத்தின் மூலமாக ஆவியினால் மாத்திரமே நம்மால் ஜெயம் கொள்ளவும் மகிமையடையவும் முடியும். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிரதிஷ்டை மற்றும் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல் என்பவைகளின் மூலமாகவே புதிய சிருஷ்டிகளாகிய நம்மால் தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிரியைகளை செய்ய முடியும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய கிருபையை சார்ந்திருப்பவர்களை நமக்கு பலப்படுத்தி சகாயமும் செய்வார். என்னை பலத்தால் இடைக்கட்டுகிறவர் தேவனே என்பவைகளை அனைத்து விஷயங்களையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. ஆவியினால் மாத்திரமே நம்மால் ஜெயம் கொள்ளவும் மகிமையடையவும் முடியும். தேவனுடைய பராமரிப்பு நமக்கு போதுமானதாயிருக்கின்றது, போதுமானதை தருகிறது. நமக்காக பரிந்து பேசுகிறவர் நமக்கு ஆதரவளிக்கவும் தப்பிக்கும் போக்கை வழங்கவும் நம்மை பலப்படுத்தவும் ஏற்ற கால போஜனத்தை கொடுக்கவும் நம்மை திடப்படுத்தவும் அவருடைய வாக்குத்தத்தங்களை நினைப்பூட்டவும் வல்லவராயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 7:24 சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன்.
திருவிவிலியம். சகோதரரே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிற நிலையிலேயே கடவுள் முன் நிலைத்திருங்கள். சகோதர சகோதரிகளே, திருவிவிலியம். தன் மனசாட்சிக்கு எதிராகவும் தன் சக சிருஷ்டிக்கு பாதகமானதாயும் காணப்படும் வேளையில் ஒருவன் காணப்படும் போது அவன் கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரனாகிறான். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே. ஒருவன் அழைக்கப்பட்ட போது அவனுக்கு திருமணமாகி இருந்தால் அவனுடைய நேரம் ஏற்கனவே அடமானம் வைக்கப்பட்டுள்ளது. தேவனுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய உண்மையுள்ள அனைவருக்கும் சிறந்ததையே கொடுப்பார். நிலைத்திருக்க கடவன். மன அமைதியோடு அதில் காணப்படுங்கள். கர்த்தருடைய ஜனங்கள் தாங்கள் அழைக்கப்பட்ட நிலைமையினின்று உடனே மாற்றம் வேண்டும் என்றிருக்க கூடாது. கைதியாக இருக்கும் ஒருவன், இங்கே சிறைச்சாலையில் நான் இருக்கையில் தேவனுடைய வழிநடத்துதலின்படி இந்த சுவிசேஷ செய்தியானது என்னை வந்தடைந்துள்ளது. ஒருவேளை நான் இங்கு வந்திருக்கவில்லை எனில் சத்தியம் எனக்கு கிடைத்திருக்காதே. எனக்கு இங்கே கர்த்தருக்காய் ஊழியம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்று சொல்லுவது நலமாயிருக்கும். 1 கொரிந்தியர் 7:24. சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். திருவிவிலியம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிற நிலையிலேயே கடவுள் முன் நிலைத்திருங்கள். ஆமேன். இத்துடன் நடப்பட்ட இடத்திலே மலருங்கள் எனும் பாடம் முடிவுற்றது. ஆமேன்.